வணக்கம். பெரியார் சாதி மறுத்தாரா, சாதி வேண்டானாரா, என்ன ஆச்சு, ஏன் அவர் சாதி மறுத்தாரு, இப்ப ஏன் சாதியை தூக்கி வச்சிருக்காங்க, சொல்லுங்க, அதுக்கு சொல்லுங்க. அக்னி, இது கொஞ்சம் நீங்க பேசுனது வரைக்கும் பார்க்கும்போது நிறைய நான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதிமுக ஆட்சி காலத்துல மார்ச் 2020 தான் எடப்பாடி ஆட்சி காலத்துல இந்த மேம்பாலம் கட்டமைக்கணும்ன்ற ஒரு திட்டம், அதுக்காக 1600 கோடி ஒதுக்குனாங்க. அவர்கள் ஆட்சி செய்த காலத்திலேயே பாதி பணி நிறைவடைஞ்சிருந்தது. பெரியார் திராவிட கழகம் உருவாகி இருந்த காலகட்டங்கள்ல, அதாவது திராவிட கழகத்திலிருந்து வெளியேறிய பிறகு கொளத்துருமணியும் ராமகிருஷ்ணனும் உருவாக்கிய பெரியார் திராவிட கழகத்துல ஒரு சில வருடங்கள் இணைந்துதான் பயணிக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல திடீர்னு ஒரு சர்ச்சை உருவாகுது. அந்த பெரியார் திராவிட கழகம் இரண்டாம் உடையுது. இல்ல, அவர் குடும்பத்தை பத்தி அவர் குடும்பத்தை பத்தி சொல்றீங்க. குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும். ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சாதிப்பட்டுள்ளவங்க தான், அது நல்லாவே தெரியும். ஆனா குடும்பத்தை பத்தி இப்ப பேச வேண்டாம் தான் நான் சொல்றேன். அதை விட்டுருவோம். நம்ம ராமகிருஷ்ணன் மட்டும் பத்தி கேளுங்களா. நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய அப்பாவும் சுயசாதி பற்றாளர் தான் இருந்தார். ஃபேமிலியில எல்லாருக்கும் ஒவ்வொரு இருக்கும். நான் ஒரு முற்போக்கு சிந்தனையோட நான் என்னை வளர்த்தெடுத்திருக்கேன்னாக்கா, நான் ஒரு கடவுள் மறுப்பு பேசுறேன்னா, என் கூட பிறந்தவர்களோ எங்க குடும்பத்தை சார்ந்தவர்களோ என்னை மாதிரி கிடையாது, எல்லாம் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் தான். ராமையன், ரங்கக்கண்ணன், வெங்கடாசலம், சின்னையன், இந்த 4 பேரும் அந்த குற்றத்துக்கு காரணமா இருக்கிறவங்கள தக்க சமயம் காத்திருந்து ராஜியை பலாத்காரம் பண்ணி படுகொலை செய்த அந்த நபர்களை கொன்னுடுறாங்க. கொன்னுட்ட பிறகு அந்த விவகாரம் கோயம்புத்தூர்ல நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருது. யூ தமிழ் ஊடறுப்பு நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இதில் என்னன்னு கேட்டால், நேற்று நம்ம தமிழகத்தில் இருக்க கோயம்புத்தூரில் ஒரு மேம்பாலம், அதாவது தமிழகத்திலே மிக நீளமான மேம்பாலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 10.1 கிலோமீட்டர் தூரம். அது அவனாசி ரோடு, முக்கிய பாதையில் கோயம்புத்தூரில் ஒரு முக்கிய பாதைங்கும் போது அவனாசி ரோடு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்று வரக்கூடிய ஒரு அந்த ரோடாக இருக்குது. அந்த ரோட்டில் இப்போ அந்த மேம்பாலம் திறந்திருக்காங்க. மேம்பாலம் ஆரம்பித்தது எடப்பாடியார் ஆரம்பித்தார். அது அவரே ஜோக்கடியாக சொன்னார், ஏன் நான் பெத்த பிள்ளைக்கு நீங்களாக பேர் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணார். அதுக்கு பேர் வச்சது மட்டும் நம்ம தமிழக முதல்வர். ஆனால் பேர் வச்சது ஒன்றும் சந்தோஷம்தான், பேர் வைக்கணும். பேர் வைக்காமல் எப்படி நம்ம அடையாளப்படுத்த முடியும்? ஆனால் பெயர் வைத்த அந்த பெயர் சரியான பெயராக வைத்திருக்காரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்குது. அந்த மேம்பாலத்திற்கு அவர் வைத்த பெயர் ஜிடி நாயுடு. நாயுடுனாலே ஒரு தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட ஒரு சாதியினுடைய பெயர்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆந்திராலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாயுடு ஆட்சி பண்ணுறாரா அப்படின்னு கேட்போம். யாருன்னு கேட்டால் சந்திரபாபு நாயுடு, சரிங்களா? அதுபோல் அங்கே ஆட்சி பண்ணுறவங்களே நாயுடுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தெலுங்கு சாதியில் ஒரு உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதிக்கு பெயர் அந்த நாயுடு. அந்த நாயுடு ஜிடி நாயுடு அப்படிங்கிற பெயர் வச்சுருக்காரு. சரி, ஜிடி நாயுடு வச்சிருக்காரு. அதுக்கு இவர் வைக்கிறதுக்கு முந்தின நாள் தமிழக அரசே ஒரு ஜியோ ஒன்று கொடுக்குறாங்க. இனிமேல் தமிழகத்தில் தெருப்பெயர்கள் முக்கியமான இதெல்லாம் இனிமேல் சாதி பெயர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னடா இவர் தான் கையெழுத்து போட்டாரான்னு எங்களுக்கெல்லாம் சந்தேகமாக இருக்குது. தமிழக முதல்வர் தானா இல்லை வேற ஏதாச்சும் முதல்வரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் கையெழுத்து போட்ட ஜியோ வெளியே வருது. அதுக்கு அடுத்த நாள் இவர் போய் ஜிடி நாயுடுங்கிற பெயர்லேயே ஒரு சாதி பெயரில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார். சரி, அந்த ஜிடி நாயுடுன்னு வச்சுட்டாருன்னு வைங்க. அந்த ஜிடி நாயுடு தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர். தமிழர் தேசத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளார தெலுங்கர் ஒரு இதை பெயரை முக்கியத்துவம் கொடுத்து வைக்கிறார்.
சரி, அப்படிப்பட்ட இது அவர் சொன்ன காரணம், முதல்வர் சொன்ன காரணம் என்னன்னு கேட்டால், பெரியாருக்கு நெருக்கமாக இருந்த நண்பர் அப்படிங்கிறாரு. நான் ஒரு கதை சொல்கிறேன், கதை இல்லை, உண்மை வரலாற்றை சொல்கிறேன். அந்த வரலாறு வந்து இப்போ பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த சொல்லது கேட்டால் பெரியார்கிட்ட ஆட்டையப்பட்டவர் தான் இந்த ஜிடி நாயுடு. சரிங்களா? ஜிடி நாயுடுவோட கண்டுபிடிப்புகள்னு சொல்கிறாங்க. நம்ம முதல்ல இது பார்த்துக்குவோம். முதல்ல ஜிடி நாயுடோட கண்டுபிடிப்புகள்னு பலது சொல்கிறாங்க. ஆனால் எதுக்குமே இவர் பேட்டன் ரைட் வாங்க கிடையாது. ஜிடி நாயுடு என்ன சொல்கிறாங்கன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் இந்தியாவின் எடிசன், தமிழகத்தின் எடிசன் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு சின்ன பட்ட பெயரை கொடுக்குறாங்க. ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சது எல்லாமே வந்து பேட்டன் ரைட்டோட வச்சுருக்காங்க. இவர் கண்டுபிடிச்சன்னு சொன்ன பொருட்கள் எல்லாமே பேட்டன் ரைட் கிடையாது. எங்கேயுமே பேட்டன் ரைட் இதுவரை கிடையாது. அதை விட முக்கியமானது, உலக அளவில் அறிவியல் மேகசின்ஸ் இருக்கு பாருங்க, அதில் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயும் வரல. எல்லாம் எங்கே வந்திருக்குன்னா, நம்மை போன்ற ஆட்கள் வந்து பேசுகிறதையும், இந்த முகநூல் எழுதுறதையும், சோசியல் இதில் எழுதுறதையும், இந்த மாதிரி புத்தகங்கள் பேப்பரில் இதெல்லாம் வந்ததாக இருக்குது. சரி, இவர் என்னதான் பண்ணார்? அப்போ கண்டுபிடிக்கலையா அப்படின்னா, கண்டுபிடித்தார். என்ன கண்டுபிடித்தார்னா, ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட பொருளை இங்கே பயன்படுத்துகிற மாதிரி மேம்படுத்தினார். மேம்படுத்துறதுக்கு பெயரெல்லாம் கண்டுபிடிப்பு கிடையாது. இப்போ தொலைக்காட்சி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்கன்னா, தொலைக்காட்சி வந்து புதுசாக, அது வரைக்கும் மக்களே தொலைக்காட்சின்னு என்னையா, இந்த மாதிரி ஒரு படம் வருமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலத்துக்கு போய் வானொலி இருந்து தொலைக்காட்சி வந்தப்போ, அந்த தொலைக்காட்சி கண்டுபிடித்தவர் ஒரு பெரிய விவசாயி, அங்கே கலிஃபோர்னியாவில் இருக்கிற விவசாயி. ஆனால் நியூயார்க்கில் உட்கார்ந்து கொண்டு, வாஷிங்டனில் உட்கார்ந்து கொண்டு அதை வந்து ரேடியோ வானொலி நிலையத்தை வைத்திருந்த ஒரு பெரும் பணக்காரர் வந்து அவரை வைத்து அதை வந்து ஆட்களை வைத்து கண்டுபிடித்ததா சொல்லி அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகி பேட்டன் ரைட் இல்லை அப்படிங்கும்போது அது ஒன்றுமில்லாம ஆகிப்போச்சு. ஸோ கண்டுபிடித்தவர் வந்து, அந்த தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் வந்து காணாமே போயிட்டார். இன்னைக்கு வந்து யாருன்னு கேட்டால் தெரியாது, அவங்க மக்களுக்கே தெரியாம போயிடுச்சு. ஸோ பேட்டன் ரைட் இல்லை. எந்த அறிவியல் மேகசின்லையும் இவரோட இதுவும் வரல. இவர் கண்டுபிடித்தது எல்லாமே வந்து வெளிநாடுகளில், ஏன்னா இவர் வந்து அந்த காலத்தில் வெளிநாட்டு பயணம் அதிகமாக மேற்கொள்கிறவர். ஸோ எல்லா பக்கமும் ஐரோப்பியா, லண்டன், பிரிட்டன் இந்த மாதிரி இடங்களுக்கு அதிகமாக போனவர். அதனால் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை யாராவது வச்சுருந்தாருன்னு வைங்க, அதை பார்த்துட்டு வந்து அதை மேம்படுத்தி செஞ்சவர் தான் இவர். அதனால தான் இவரே வந்து நான் வந்து பேட்டன் ரைட்டுக்கு எதுவுமே நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு போயிட்டார் ஒழிய பேட்டன் ரைட் பண்ண கிடையாது. சரியப்பா, ஆனால் வந்து இவர் நாட்டுக்கு மக்களுக்கு நன்மை செய்தாரா? செஞ்சிருக்கார். யூஎம்எஸ்னு ஒரு யூனிவர்சல் மோட்டார் சர்வீஸ்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பஸ் அப்படி வச்சு மக்களுக்காக ஓட்டினார். அது டிக்கெட் போட்டு ஓட்டினார். இன்றைக்கி நீங்கள் வந்து பேருந்துகள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் ஓடுது, அதுக்கு டிக்கெட் கொடுத்து தான் போகிறோம். அந்த டிக்கெட், அந்த பேருந்து வைத்திருக்கிறவரெல்லாம் பேருந்து முதலாளி அப்படின்னு தான் சொல்கிற மொழிய, அவர் மக்களுக்காக பெரிய இது தொண்டாட்டினார், அவர் வந்து ஃப்ரீயாக பண்ணார் அப்படிங்கிறது சொல்ல. அப்புறம் சிலதெல்லாம் இவர் 1-2 கண்டுபிடிச்சார். ஆனால் நிலங்களில் இன்றைக்கு நீ அந்த ஜிடி நாயுடு அவரோட பையன் இருக்கிற இடம் பாருங்க, கோயம்புத்தூரில் இருக்கிற இடம், அந்த பகுதியில், அந்த அவனாசி ரோட்டில் அந்த பகுதியில் பெரும்பான்மையான நிலங்களை வந்து அவர் ஆக்கிரமிச்சிருந்தார். இன்னும் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்ககிட்ட மிகப்பெரிய அளவில் சொத்துக்கள் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து வந்த நபர் மிகப்பெரிய அளவில் சொத்துக்களை சேர்த்து மிக பணக்காரர் ஆனார் அப்படிங்கிறது தான் அவரோட இது. இதை விட பெரியார் வந்தார்னா, இன்னைக்கு வந்து அவருடைய பெரியார் கோவை வந்தார்னா, பெரியார் தங்குற இடம் வந்து ஜிடி நாயுடு பங்களா, அங்கே தான் தங்குவார். ஏன்னா வந்து நான் சிறுவனாக இருக்கும் பொழுது ஜிடி நாயுடு அந்த பங்களாவில் தான் போய் பெரியாரை பார்த்தேன். பெரியார் இடத்துல உட்கார்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். ஸோ அந்த புகைப்படம் இன்னும் இருக்குது.
ஸோ இதனால பெரியாருக்கும் அவருக்கு இருந்த நட்பு வந்து ஒரு நல்ல நட்பாக இருந்தது. ஆனால் ஆட்டையை போட்டார்னு சொன்னதெல்லாம் வந்து அது ஒரு வேற கதை. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த செய்தியெல்லாம் எதுக்கு இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, ஜிடி நாயுடும் கூட முக்கியம் இல்லை. ஜிடி நாயுடுன்னு போட்டுட்டு அந்த சாதி பெயரை கொண்டு வந்தாங்கல்ல, அதுதான் முக்கியத்துவம் பெறுது. ஏன் முக்கியத்துவம் பெறுது? திராவிட ஆட்சி, திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு ஆட்சியில் இப்போ இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து நம்மளுக்கு இது பண்ணிட்டு கொண்டிருக்கார், ஆட்சி செய்து கொண்டிருக்கார். ஸோ இந்த காலகட்டத்தில் திராவிடத்தோட மிக ஆணிவேராக இருந்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவர்னு சொன்னோம்னா பெரியார் தான் சொல்கிறாங்க. பெரியாரோட கொள்கைகள் என்னன்னு பார்த்தோம்னா சாதி மறுப்பு. அது பெரியார் சாதி போட்டிருந்தாரு அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. ஆனால் அது வந்து ஒரு வருடத்திற்கு அவருடைய குடியரசு இதெல்லாம் வந்து ஆசிரியருங்கிற பெயர் இடத்துல வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் தான் இருந்தது. அது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, அதுக்கு பின்னாடி எடுத்துட்டார். அப்போ சாதி அவர் எடுத்துட்டாரப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாதி எடுத்துட்டாரான்னு நம்ம சாதி மேலே பற்று இல்லையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா தெலுங்கு சாதியை சேர்ந்த பெரியார் நாயுடுங்கிற ஒரு தெலுங்கு சாதியை சேர்ந்த நாயுடுவையும் ஜிடி நாயுடுவையும் ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு உறவோடு இருந்ததில் ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லையே. அவங்களுக்குள்ள வரத்தானே செய்யும், சொந்தம் தானே, சொந்தக்காரங்களுக்குள்ள ஒரு உறவு இருந்தது. ஆனால் பெரியாரோட கொள்கைகளை என்ன ஆச்சு அப்படிங்கிறதா எங்களுக்கு கேள்வி. பெரியாரோட மிகப்பெரிய சொத்துக்களை இன்றைக்கு கையகப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற வீரமணியும் தெலுங்கை சேர்ந்த ஒரு இவர் தான். கடலூர் பகுதியில் பிறந்து வளர்ந்து அது தெலுங்கு சாதியில் வந்தவர் தான் அவரு எப்படியோ வந்து அதை வந்து இன்னைக்கு வந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கார் அப்படிங்கிறதா வந்து பலருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. சரி, பெரியாரோட கொள்கை தான் நம்ம பேசுறது வந்து சொத்து ஆட்ட போட்டார் இதெல்லாம் இருக்கட்டும். பெரியாரோட கொள்கை என்ன ஆச்சு? பெரியார் சாதி இல்லைன்னு சொல்லிட்டார்ல, சாதி இல்லைங்கிறது என்ன ஆச்சு? சாதி இல்லைன்னு வந்து வீரமணி பேசியிருக்காரு, தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய இவர் பேசியிருக்காரு, கு ராமகிருஷ்ணன் பேசியிருக்காரு, விடுதலை கழகத்துடைய செயலாளர் தலைவர் கொளத்தூர் மணி பேசியிருக்காரு. இவர்கள் எல்லாம் வந்து பெரியார் வழியில் வந்தவங்க. பெரியார் சாதியை மறுக்க சொன்னார், மறுத்தவங்க நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லி எல்லாமே ஓப்பனாக பேசினது இன்றைக்கு சோசியல் மீடியாவில் எல்லா வீடியோவாக இருக்கு. இந்த செய்தியை இன்றைக்கு ஏன் நம்ம இவ்வளவு தூரம் எடுக்கிறோம்னா, இந்த சாதியை மறுத்தவர்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜிடி நாயுடுங்கிற போஸ்டே அடிச்சு ஒட்டுறாங்க அவங்க. அப்போ அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? பெரியார் கொள்கைக்கு மாறுபட்டதா இது? அல்லது வந்து பெரியார் கொள்கைகள் வேணும்னா வச்சுக்கிறது, வேண்டாம்னா விட்டுறது தமிழக அரசு மாற, அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்களா? இதில் பெரியாரியத்தை நன்றாக படித்த நம்மளோட இணைந்து பயணிக்கின்ற பிரான்சில் வாழக்கூடிய தமிழச்சி இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட இந்த சந்தேகங்களை கேட்டுருவோம். வணக்கம் தமிழச்சி. வணக்கம் அக்னி. இப்போ நான் கேட்டதில் சொல்லுங்களேன். இப்போ வந்து பெரியார் வந்து சாதி மறுத்தாரா, சாதி வேண்டானாரா, என்ன ஆச்சு? ஏன் வந்து அவர் சாதி மறுத்தாரு? இப்ப ஏன் சாதியை தூக்கி வச்சிருக்காங்க? சொல்லுங்க, அதுக்கு சொல்லுங்க. அக்னி, இது கொஞ்சம் நீங்க பேசுனது வரைக்கும் பார்க்கும்போது நிறைய நான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல மார்ச் 2020 தான் எடப்பாடி ஆட்சி காலத்துல இந்த மேம்பாலம் கட்டமைக்கணும்ன்ற ஒரு திட்டம், அதுக்காக 1600 கோடி ஒதுக்குனாங்க. அவர்கள் ஆட்சி செய்த காலத்திலேயே பாதி பணி வந்து நிறைவடைஞ்சிருந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த பணி தொடர்ந்தது. அதாவது 1600 கோடி இவங்க அதிமுக பட்ஜெட் ஒதுக்கிட்டாங்க இல்லையா, இந்த மேம்பாலம் வந்து நிறைவு பெறும் பொழுது அது கூட ஒரு 1000 கோடி கூட சேர்த்து அப்புறமா தான் 1790 கோடியாக வந்து அது நிறைவடையுது. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல என்ன பெயர் அந்த பாலத்துக்கு வைக்கணும்ன்றத வந்து முடிவு செய்யல. முடிவு செய்தது திமுக ஆட்சி காலத்துல தான் அந்த முடிவு எடுக்கப்படுது. இப்ப திமுக ஆட்சி காலம்ன்ற வரப்போ திமுக ஆட்சி காலம் ஓட்டரசியல் குறித்து நம்ம, அதுவும் தேர்தல் இன்னும் சில மாதங்கள்ல வரப்போற தேர்தலுக்காக திமுக சில விஷயங்களை முன்கூட்டியே வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செய்யும். அந்த அடிப்படையில தான் இப்போ
ஜிவி நாயுடு என்ற மேம்பாலத்துக்கு பெயர் சூட்டல், அதை தொடர்ந்து விவாதங்கள், விமர்சனங்கள், ஆதரவு நிலைப்பாடுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப ஆதரிக்கிறவர்கள்லாம் யாருன்னு பார்த்தாக்கா நம்ம பொதுமக்கள்ல இருந்து பேசுற நபர்களை வந்து விட்டுருவோம். பெரியார் இயக்கம் என்பது வந்து சாதி ஒழிப்பு கொள்கையை முதல் கொள்கையாக வைத்துக்கொண்டு பயணிக்கிற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துல இருக்கு இந்த இயக்கம் 4 இயக்கமாக பெரியார் இயக்கங்கள் மாறி நிக்குது. இதுல வந்து திராவிடர் கழகம் வீரமணி தன்னுடைய திராவிடர் கழகம் அதிகாரப்பூர்வமான 4/8 விடுதலையில செய்தி அதை பதிவு செய்யறாரு. அங்க ஜிவி நாயுடு என்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, சாதிய அடையாள வார்த்தை, அது குறித்து எந்த விமர்சனமும் வைக்கல, ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்து அந்த கருத்தை வைக்கிறார். அப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் திராவிட கழகம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ராமகிருஷ்ணன் தன்னுடைய ட்விட்டர் அதிகாரப்பூர்வமான பக்கத்துல அதை வரவேற்று திராவிட தந்தை பெரியார் கழகமே போஸ்டர் ஓட்டி இருக்கு. அது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக பல தோழர்களுக்கு இருக்கு. பல தோழர்கள் என்கிட்ட நேரடியாகவும் பகிர்ந்துக்கினாங்க. அது இப்ப வந்து எப்படி ஒரு நிலைப்பாடு வருதுனாக்கா, அந்த விமர்சனத்தை வைத்தவர் முன்னாள் ஒரு காலகட்டத்தில் தாப்பேத்திகாவில் இருந்தவர். தந்தை பெரியார் திராவிட கழகமா இருந்தது. அப்புறம் இரண்டாக உடைப்படும் பொழுது தந்தை பெரியார் திராவிட கழகத்துல இருந்தவர். அவரு தோழர் ராமகிருஷ்ணன் மீது சில விமர்சனம் வச்சு கேள்வி கேட்கும் பொழுது இனியும் இவரை அமைப்புல வச்சிருக்க கூடாதுன்னு ராமகிருஷ்ணன் நீக்கினார். அப்போ அந்த மாதிரி தோழர்கள்லாம் அடுத்த கட்டமா ஒரு சுபவி அமைப்புல போய் இணையும் பொழுது அங்கேயும் வந்து வேற விதமான சர்ச்சைகள் வரும்போது இந்த பெரியார் இயக்கவாதிகள் கிட்ட பின்னணியில சாதி உணர்வாளர்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய கொள்கைக்கு முரண்பட்டு அவருடைய நிஜ வாழ்க்கைகள்ல வந்து அவருடைய பெரும்பகுதியான வாழ்வியல் முறைகள்ல கொள்கைக்கு நேர் எதிர்மான கருத்து கொண்டவர்களாக இருக்கிறாருன்றத வந்து இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு அவர். இது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா, பெரியார் இயக்கங்களுக்குள்ள இந்த சாதி உணர்வு இருக்கிறத குறித்து மேலோட்டமா கூட யாருமே வெளியில பேச மாட்டாங்க. உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள அந்த நிலைப்பாடு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, பெரியார் திராவிட கழகம் உருவாகி இருந்த காலகட்டங்கள்ல, அதாவது திராவிட கழகத்துல இருந்து வெளியேறிய பிறகு கொளத்துருமணியும் ராமகிருஷ்ணனும் உருவாக்கிய பெரியார் திராவிட கழகத்துல ஒரு சில வருடங்கள் இணைந்துதான் பயணிக்கிறாங்க. அன்ற காலகட்டத்துல திடீர்னு ஒரு சர்ச்சை உருவாகுது. அந்த பெரியார் திராவிட கழகம் வந்து இரண்டாம் உடையுது. அதோடைய முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி அப்பொழுது என்னுடன் தோழர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் வந்து நிகழ்வுகள் வந்து எனக்கு உண்மையாலுமே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா. என்ன சொன்னாங்கன்னா, தோழர் ராமகிருஷ்ணன் சுயசாதி உணர்வாளரா இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. நான் வந்து தோழர் ராமகிருஷ்ணனுடைய நல்லா தொடர்புல இருந்த ஒரு நபர், அவங்க மனைவி குடும்பம் நான் வந்து நல்லா பேசிட்டு இருப்போம். நம்ம இன்னும் அப்படியான ஒரு உணர்வை நம்ம பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் தொடர்ந்து அவங்களோடைய நான் தமிழ்நாட்டுல இருந்து களப்பணிலையோ அல்லது வேற ஒரு நிலைப்பாட்டிலையோ எந்த இதுலயும் நான் பார்க்கல. சில முறை நம்ம சந்திக்கும் பொழுது நம்மள அவங்க அணுகிற விதம், அவங்க தொடர்ந்து கொள்கை போராட்டத்திலேயே நிற்கும் பொழுது இவர்கள் சரியா செயல்படுற நபர் மீது ஏன் இப்படி வன்மமாக கொளத்துருமணி ஆதரவு கும்பல் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்னு எனக்கு அப்ப ஒரு கோபம் இருந்தது. அப்ப எனக்கு வந்து என்னன்னா, பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு சாதி ஒழிப்புல ஓரணிக்குள்ள இருக்க முடியாட்டினாலும் நீங்க ஓரளவுக்கு தனித்தனி இயக்கமா இன்னைக்கு பிரிந்து உங்க அளவுல பெரியார் இயக்க பணிகளை நீங்க தொடர்ந்து செயல்படுறீங்கன்னாக்கா, அதுல முக்கியமா உங்களுடைய சாதி ஒழிப்பு கொள்கைன்ற அந்த கோட்பாடுக்கு முன்னிறுத்தி களப்பணியில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் இல்லையா. இரட்டை கவுளை உடைப்பு போராட்டம் எல்லாம் கோயம்புத்தூர் அந்த கிராம பகுதியில பெரியார் திராவிட கழகமா இருந்தபோது வீரியமா செயல்பட்ட அந்த தோழர்கள் இப்போ வேற ஒரு நிலைப்பாட்டுல ஒரு கும்பல் மனநிலையில தோழர் ராமகிருஷ்ணனுக்கு ஒரு கும்பல், கொளத்துருமணிக்கு ஒரு கும்பல், வீரமணிக்கு ஆதரவுன்னு ஒரு கும்பல் மாறி நிக்குது. எல்லாருமே அவங்க அமைப்பு சார்ந்த தலைவர்களை மட்டும்தான் தன்னுடைய தலைவர்களா ஏத்திருக்காங்க. அங்க பெரியார் காணாம போயிட்டார். இந்த 3 இயக்கங்களுக்கும் பெரியார் கிடையாது. பெரியாருக்கு மாறாக நம்ம கொளத்துருமணி அண்ணன் சொன்னா சரியாத்தான் இருக்கும்னு அந்த கும்பலை சார்ந்தவங்க நம்புறாங்க. தோழர் ராமகிருஷ்ணன் சார்ந்தது அவர் செய்யறது எல்லாமே சரியாக இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. அதனால்தான் தாப்பேத்திகாவுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பேஜ்ல வந்து பதிவு செய்யறாங்க. இந்த கோவை இந்த அவினாஷ் மேம்பாலம் திறப்புக்கு இந்த ஜிவி நாயுடு பேரை சூட்டியதற்காக நன்றியெல்லாம் தெரிவிக்கிறாங்க. இன்னும் போய் இந்த சமயத்துல நான் ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு.
ராமகிருஷ்ணனுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாண்ட ராமகிருஷ்ணன் எனக்கு நெருங்கிய பழக்கம் இருக்குது. ஏன்னா வந்து நெருங்கிய பழக்கம் இருக்குது. நான் வந்து என்னுடைய கல்லூரி காலத்தில், என்னுடைய பள்ளி காலத்திலே வந்து நான் இளைஞர்களை திரட்டுறதுக்காக நான் போய் இது பண்ணுவேன். அப்புறம் இவர் பின்னாண்ட வருவார். இவர் பின்னாண்ட வந்து இளைஞரணி தலைவரெல்லாம் ஆனார். அப்படிப்பட்ட ராமகிருஷ்ணன் அவர் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்னு தெரியும் எனக்கு. அதனால ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து அவருக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இது செய்தி போடுறேன். தெலுங்கு புத்தாண்டப்போ உகாதி திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு இது போட்ட உடனேயே அவர் உடனே வந்து அவருடைய ஆளை வைத்து எனக்கு ஃபோன் பண்ணுறார். என்னங்க இப்படி போட்டிருக்கீங்க, அது ஏன் ராமகிருஷ்ணனுக்கு அப்படி போட்டீங்க நீங்கள் அப்படின்னாங்க. அவர் தெலுங்குக்காரர் தானே, தெலுங்கு, அதனால நம்ம போட்டதில் என்ன தப்பு இல்லையே, அவர் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே அப்படின்னு ஒன்று. அப்புறம் பின்னாடி ராமகிருஷ்ணனே அவர் வந்து லைனுக்கு வர்றாரு. வந்துட்டு என்ன அப்படிலாம் போடக்கூடாது அக்னி, நான் வந்து தமிழ் ஆள் அப்படின்னாரு. நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தெலுங்கு தானே உங்களுடைய மொழி, தாய்மொழி உங்களோட தெலுங்கு தானே அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நான் வந்து தெலுங்கு கிடையாது, நான் வந்து எனக்கு தமிழ் தான் தாய்மொழி அப்படின்னாரு. அப்படின்னா அப்படி உங்களுக்கு இந்த உறுதியாக சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன். நான் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வாழ்த்து சொன்னது வந்து உகாதி திருநாளில் உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு. ஆமாம் இனிமேல் எனக்கு சொல்லாதீங்க, நான் வந்து தமிழர் தான் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியாக சொன்னவர். ஆன்றால் அதே ராமகிருஷ்ணன் இன்னைக்கு ட்விட்டர் பேஜில் ஜிடி நாயுடுன்னு போட்டுக்கிட்டு சுயசாதி, அது சுயசாதி, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை கூட அக்னி. ஆமா, சுயசாதி பற்றோட இன்னைக்கு வந்து அவர் வந்து அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சு போடுறாரு, போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாரு கோயம்புத்தூர் முழுவதும். அப்ப இவர் யாரு? இவர் தமிழரா தெலுங்கரா? கண்டனங்கள் தெரிவிக்க வேண்டிய பெரியாரிய இயக்கங்கள், பெரியார் இயக்க தோழர்கள் அதை அமைதியா கடந்து செல்றாங்க. குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொளத்தூர்மணி கும்பலை சார்ந்தவர்கள் இந்த விவகாரத்துல யாருமே வந்து வாய் திறக்கல. ட்விட்டர்ல போய் செக் பண்ண, யாருமே பதில் கொடுக்கல. ஆனா தோழர் ராமகிருஷ்ணன், எனக்கு இப்ப அவரையும் தோழர் கூப்பிடணுமா, இனி கொளத்தூர்மணி மாதிரி இவரையும் ராமகிருஷ்ணன் தான் நம்ம அழைக்கணும்ன்ற மனநிலைக்கு அவர் எட்டு வந்து வச்சுட்டார். அவருடைய செயல்கள் வந்து ரொம்ப அருவருப்பாக நான் பாக்குறேன். அவருடைய ராமகிருஷ்ணனுடைய ஃபேமிலியை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வணிகத்துறையை சார்ந்தவர்கள். அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாமே நாயுடு நிகழ்வுகள், சாதி நிகழ்வுல வந்து கலந்துப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இதையெல்லாம் தான் ஒரு சர்ச்சையா வந்தது. இருந்தாலும் நம்ம தோழர் ராமகிருஷ்ணன் அவரு சாதி உணர்வற்று தானே இருக்காரு அப்படின்ற ஒரு இல்ல. அவர் குடும்பத்தை பத்தி அவர் குடும்பத்தை பத்தி சொல்றீங்க, குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும். ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சாதி பற்றுள்ளவங்க தான், அது நல்லாவே தெரியும். ஆனா குடும்பத்தை பத்தி இப்ப பேச வேண்டாம்னு தான் நான் சொல்றேன். அதை விட்டுருவோம், நம்ம வந்து ராமகிருஷ்ணன் மட்டும் பத்தி கேளுங்களா. நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய அப்பாவும் சுயசாதி பற்றாளர் தான் இருந்தாரு. ஃபேமிலியில எல்லாருக்கும் ஒவ்வொரு இருக்கும். நான் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையோட நான் என்னை வளர்த்து எடுத்திருக்கேன்னாக்கா, நான் ஒரு கடவுள் மறுப்பு பேசுறேன்னா, என் கூட பிறந்தவர்களோ எங்க குடும்பத்தை சார்ந்தவர்களோ என்னை மாதிரி கிடையாது, எல்லாம் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் தான். ஆனா பெரியாருடைய கொள்கையை தன்னுடைய இயக்கத்துக்குள்ள, பெரியார் இயக்கத்துக்குள்ள நுழைந்து பெரியாருடைய கருத்துக்களை வழிநடப்பவர்கள் நாங்கள் சொல்லிட்டு அடையாளப்படுத்திக் கொள்கிற கொளத்தூர்மணி, வீரமணி, ராமகிருஷ்ணன் எல்லாம் இன்று வந்து இந்த நாயுடு ஜாதியை வரவேற்கிறாங்க. இந்த இந்த நிகழ்வு அப்படின்னும் பொழுது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம வரவேற்கிறாங்கன்ற பொழுது இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்கணும். கொளத்தூர்மணியை பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சுயசாதி இருக்கு. அவருடைய அந்த சுயசாதி அடையாளத்தை வந்து சில நேரத்துல முதன்மைப்படுத்துறாரு. பண்ணையார்த்தனம் அவர்கிட்ட மிகுதியாக இருக்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல எப்போதுமே இருக்கும். இவருடைய பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நாயுடு விவகாரத்துல அவரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் சாதி நிகழ்வுகளை கலந்துக்கும் பொழுது இவரும் சில நேரத்துல கலந்திருக்காருன்னு சொல்லி எனக்கு வந்து அதிகாரப்பூர்வமா அந்த இயக்கத்துல இருந்து, தாப்பேத்திகா இயக்கத்துல இருந்து வெளியேறிய தோழர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் கூட எனக்கு அது ஏத்துக்கொள்ள முடியாத மாதிரி இருந்தது. ஏதோ வெளிப்படையாக பேசாம நான் சொல்லுவேன், எதுவா இருந்தாலும் நீங்க சமூக ஊடகங்கள்ல ஒரு விவாதங்களை உருவாக்கலாமே, உங்களை யாரு வந்து கட்டுப்படுத்த முடியும்னு. இங்கெல்லாம் சில விஷயத்தை எல்லாத்தையும் வெளியே பேச முடியாது தோழன்னு சொல்லி எல்லாமே புறக்கணிச்சு விட்டு விலகி போனாங்க. சுய விமர்சனம் பெரியார் இயக்கத்துக்குள்ள இல்லாமலே போயிடுச்சு. அப்ப இந்த சுய விமர்சனம் இல்லாத ஒரு காலகட்டத்துல இவர்கள் திமுகவின் அடிவருடியாக அதை காலில் நக்கி பிழைக்கும் பிழைப்புவாதிகளாக மாறி நிற்கும் பொழுது அங்க வந்து பகுத்தறிவு கிடையாது, சுயமரியாதை கிடையாது,
சாதி ஒழிப்புக்கான அந்த உணர்வு வெளிப்பாடு அது எதுவுமே அவங்க கிட்ட கிடையாது. நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே. இப்ப மிக சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மலமல்லும் இது போராட்டம் நடந்தது, அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம், மலம் குடிநீர்ல கலந்தது, எதுக்குமே வந்து தீவிரமான எதிர்வினை ஆற்றல இந்த பெரியார் இயக்கங்கள். அப்ப அவங்களுக்குள்ள என்ன ஒரு மனநிலைனாக்கா, திமுகவை விமர்சிச்சா பிஜேபி உள்ள வந்துரும், திமுக விமர்சிச்சா பிஜேபி உள்ள வந்துரும். இதைத்தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றாங்க. அந்த பைத்தியங்க மனநோயாளிகள் வந்து சிறையில இருக்கிறவங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ற மாதிரி ஒரே வார்த்தை. இதை தாண்டி பெரியார் இயக்கங்கள் சுய விமர்சனத்துக்கு போகல. அவங்களுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் மாதிரி திமுகவை நாம கண்மூடித்தனமாக ஆதரிச்சே ஆகணும்ன்ற நிலைக்குள்ள போகும்பொழுது திமுக என்ன செஞ்சாலும் இப்ப எதிர்வினை ஆற்ற முடியாத இடத்துக்குள்ள அவங்க வந்து நிக்கிறாங்க. இது வந்து ஏதாவது லாபம் இருக்குமா? ஏதாவது திமுகவை ஆதரிக்கிறனால ஏதாச்சும் லாபங்கள், ஏதாச்சும் பெரிய லாபங்கள் இருக்குதோ? இல்ல, லாபங்கள் இருக்குதா அதுன்னு என்ன உணர முடியல. ஆனா வந்து மிக சமீபத்துல விடுதலை ராஜேந்திரனுக்கு வந்து விருது கொடுக்கறாங்க, அது பண முடிப்பு கொடுக்கறாங்க. அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஏதோ ஒரு வகையில ஆளும் கட்சி மூலியமாக நமக்கு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, அவர்கள் நிறைய விஷயம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது அனுசரிச்சு போற விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நம்ம இது கட்சி சார்ந்த விவகாரத்தை விட்டுருவோம். அரசியல் போர்க்கிகள், ஓட்டு போர்க்கிகள் தொடர்ந்து மக்களுக்கு எதிரான அரசியல் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த போர்க்கிகள் இப்ப என்ன செய்ய முற்பட்டு இருக்காங்கன்றதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. ஒரு பெரியாரிஸ்ட் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கியா இருக்கிறான்னா அவனை மூடி மறைக்கிறதோட அவனை காப்பாற்றணும்னு துடிக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா? பெண்களுக்கு எதிராக இந்த பாலியல் குற்றங்கள் நடக்குதுன்னா அதை பெரியார் இயக்கங்கள் எப்படி பாக்குது? இந்த தனி இல்ல, அதான் இந்த பெண்கள் சார்ந்த இதுலயும் வந்து அவர்கள் வந்து வழுக்கி விழுந்துட்டாங்க. அவர்களுக்கு வந்து அந்த குற்றங்களை வெளிப்படையாக சொல்லி அதை கண்டிக்கிறதுக்கான ஒரு இது இல்லை. அதே போல இப்போ இல்ல அந்த விமர்சனங்கள்லாம் நம்ம வந்து நிறைய காணொளிகள் தீவிரமாக இயங்கிட்டு இருக்கேன். பெரியாருடைய கொள்கையில வந்து சமரசமின்றி நான் இயங்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல அமைப்பு வச்சு நடத்துறவங்களுக்கு ஏன் அந்த உணர்வு வரமாட்டுது? ஏன் எங்க போய் சமரசம் பண்றீங்க? எங்க போய் சாதி கூட்டங்களோட இணைறீங்க? அப்படி ஒரு தேவை உங்களுக்கு எதுக்காக வருது? இது ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்க வேண்டிய கேள்வி. இந்த கேள்விகளை தமிழ்நாட்டுல இருக்கிற கருஞ்சட்டை போட்ட பெரியாரிஸ்டுகள் கேட்க முடியலன்னா நீங்க கருப்பு சட்டையை கட்டி போட்டுட்டு காவி சட்டையை மாட்டிக்கிட்டு நீங்க கருப்பு சங்கிகளாவே தெரியலாம். இத்தனை தமிழ்நாட்டுல இப்போ முக்கியமா இருக்கக்கூடிய பெரியார் வழித்தோன்றல்கள் அல்லது பெரியார் பெயரை சொல்லி அமைப்பு வச்சிருக்கவங்க வீரமணி, கு. ராமகிருஷ்ணன், அப்புறம் வந்து விடுதலை ராஜேந்திரன், கொளத்தூர் மணி, இவங்க தான். இப்போ இவர்கள் மூவருமே வந்து இவர்களை தாண்டி சிலர் இருக்காங்க. அதாவது நடிகர் சத்யராஜ் வந்து சாதி எதுக்கியா, சாதி வேண்டாயா அப்படின்னு சொன்னவரை அவருடைய காணொலியை நான் போடுறேன். இல்ல, இந்த ஒரு நிமிஷம் இந்த 3 இயக்கங்களுமே, பெரியார் வழி வந்த 3 இயக்கங்களுமே வந்து இன்னைக்கு சாதியை ஏற்றுக்கொண்ட மனநிலைக்கு உருவாயிட்டாங்க. அது வந்து சுயநலத்தின் காரணமாக திமுகவை ஆதரிக்க வேண்டும், எது செஞ்சாலும் சரி திமுக ஆதரிக்கிறது, கொள்கையெல்லாம் குப்பையில போடியா. எதுக்கு உங்களுக்கு பெரியார் இயக்கம் நான் கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வி ரொம்ப ஈஸியான பதில். உங்களை யாரும் வந்து புடிச்சு வச்சு இல்ல. நீங்க ஒரு பெரியார் இயக்கத்துக்கு தலைமை தாங்க, வரும் இளைய தலைமுறைகளை வழி நடத்துங்கன்னா எப்படி வழி நடத்துறீங்க? என்ன மாதிரியான வழி? பெரியாரை வந்து பெரியார் மேலே நிறைய விமர்சனம் இருக்கு, ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்க அக்னி, 1929 செப்டம்பர் மாசம் 16ஆம் தேதி 18 இந்த 2 நாட்கள்ல என்ன நடந்ததுன்னா, பெரியார் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு, குடியரசு தொகுதியில வருது. அவர் என்ன வந்து இது செய்யறா, தன்னுடைய பெயருடன் அடையாளங்கள், சாதி அடையாளங்களை யாரும் வந்து வச்சிருக்க கூடாது, அதை வந்து முற்றாக வந்து எடுத்துடணும். அதனால நானும் இனி இது ராமசாமி நாயக்கர் என்று சொல்லிட்டு இருந்த அந்த வார்த்தையை வந்து நாயக்கர் என்ற பட்டத்தை எடுத்து ராமசாமியா மட்டும்தான் அறியப்பட்டார். அதே மாதிரி அவர் சொன்ன ஒரு காரணத்துக்காக அன்றைய காலகட்டம்ன்றது வந்து 1929 நம்ம நினைச்சே பார்க்க முடியாது அக்னி. ஒரு பேரு கூட சாதி பட்டம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிற அந்த சமூகத்துல அவருடைய பெரியார் சொன்ன ஒற்றை கோரிக்கைக்காக பல முக்கிய அறிஞர்கள் உட்பட பலர் வந்து சாதி பெயரை நீக்கி இருக்காங்க. இல்ல அந்த பெயரை எடுத்து அது வந்து அறிக்கை விட்டாரு, பெயர் எடுத்துட்டாரு, அதை ஒத்துக்கொள்ளலாம். அதே சமயத்துல நான் படித்த பள்ளி கோவையில சர்வஜனா பள்ளி, அந்த பள்ளியில பெரியார் பேசும்போது, சர்வஜனா பள்ளி வந்து ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்களோட பள்ளி, அந்த பள்ளியில பேசும் பொழுது
அவர்கள் வந்து நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், நம்ம சாதிகள்லாம் ஒன்று சேரணும், நம்ம நாடுகள்லாம் ஒன்று சேரணும்னு சொல்லி பேசியிருக்காருன்னு அந்த பதிவுகள் இருக்குது. அதையும் ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. இல்ல பெரியார் அதுதான் நான் ரொம்ப கூர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது பெரியாருடைய நிலைப்பாட்டை வந்து பன்முகத்தன்மையில நான் இப்ப உணர ஆரம்பிச்சிருக்கேன். என்னன்னா ஏற்கனவே பன்முகத்தன்மைக்கான வாசிப்பு இடதுசாரிய சிந்தனைகள் எல்லாத்திலும் நம்ம பார்க்கும் பொழுது, உதாரணத்துக்கு தொழிற்சங்கம் கொள்கை சார்ந்து பெரியாருக்கு ஒரு கோட்பாடு இருந்தது. அவர் எப்பொழுதுமே வந்து முதலாளிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எடுத்திருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா 1957 முதல் முறையாக திமுக தேர்தலுக்கு வரும் பொழுது, அதுக்கு முன்பு 18 வருஷம் கிட்டத்தட்ட அவங்க 2 பேருக்கும் திகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே இருந்தது. அது அந்த தேர்தல்ல திமுக வெற்றி பெற்ற பிறகு அவர் கொஞ்சம் இறங்கி வந்து எனக்கு திமுக தோழர்கள் மேல எனக்கு எந்த விமர்சனமே இல்லைன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள போய் அவங்களோட இணைந்து பெரியார் பயணிக்க ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய அந்த நிலச்சுராந்தர்கள் ஆதிக்கம் தமிழ்நாட்டுல அதிகமா இருந்தது. அந்த நிலச்சுராந்தர்கள் ஆதிக்கம் பார்க்கும்பொழுது 2 வகையா பார்க்கலாம். தமிழ் முதலாளிகள், தெலுங்கு முதலாளிகளுடைய ஆதிக்கத்தை குறித்து பெரியார் இயக்கங்கள் எந்த காலகட்டத்துல பேசியதே கிடையாது அக்னி. அதை வந்து நம்ம இந்த காலகட்டத்துல பேசணும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவை பகுதியில 1946 ஜனவரி 5ஆம் தேதி ஒரு சம்பவம் நடக்குது. அங்க என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த மேம்பாலம் உருவாக்கி இருக்காங்க இல்லையா, அவினாசி மேம்பாலம். அந்த இடத்துல வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய அந்த பகுதி முழுவதும் தெலுங்கு நாயுடுக்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஒரு பகுதியில வந்து தமிழ் நபர்கள் வந்து தொழிலாளர்களா வேலை பார்க்கறாங்க. அந்த தொழிலாளர்களை ஒரு அமைப்பு ஒண்ணு உருவாக்குறாங்க. என்னன்னா, அந்த தொழிலாளர்கள் கடுமையான பணி, ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செய்யணும் அந்த இடம். இல்ல அந்த தொழிலாளர்கள் வேலை அந்த ஒரு நிமிஷம், அந்த தொழிலாளர்கள் வேலை செய்த அந்த மில்லு பேர் வந்து ரங்கவிலாஸ் மில்லு. இன்னுமே அந்த ரங்கவிலாஸ் மில்லு இருக்கு, ஆனா இயங்க கொண்டு இல்லை. ஏன்னா கோவை வந்து தமிழகத்தின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியாவின் டெட்ராய்ட் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து மில்கள் அதிகமாக இருந்தது. மில்லுகளில் நீங்கள் பெரும்பாலான ஆட்கள் வந்து முதலாளிகள் வந்து எல்லாருமே தெலுங்கர்கள் தான் இருந்தாங்க. அதில் ரங்கவிலாஸ் மில்லு தெலுங்கரை சார்ந்தது தான். அந்த மில்லை பற்றி மில்லில் இருந்த தொழிலாளர்கள் போராட்டத்தை பற்றி தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, அது முக்கியமா இந்த நேரத்துல இதை எடுத்துட்டு வரணும். என்ன காரணம்னாக்கா, அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஹிஸ்டரி. இந்த ஹிஸ்டரியை வந்து தமிழ் சமூகம் முன்பு இன்றைய இளைய தலைமுறை முன்பு நம்ம கண்டிப்பா இதை வெளியே எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். எல்லாமே அந்த கோயம்புத்தூர் அவினாசி மேம்பாலம் தொடர்பான வரலாற்று சம்பவம் இப்ப நான் பேச போறது. இந்த சாலையில வந்து பஞ்சாலைகள் அதிகமாக இருந்திருக்கு அந்த காலகட்டங்கள். அப்பதான் கோயம்புத்தூரை வந்து ஒரு தொழில் நகரமாக உருவாக்கும் முயற்சியில தெலுங்கு நாயுடுகள் வந்து அதிகமாக ஈடுபட்டாங்க. அப்படியா உருவானதான் வந்து ரங்கவிலாஸ் மில் பஞ்சாலை. அதுல வந்து அந்த மில் பஞ்சாலையில வந்து 15 மணி நேரம் வேலை செய்யறாங்க. கொஞ்சம் ஓய்வு எடுக்க நினைக்கிற தமிழ் தொழிலாளர்களை சாட்டையால அடிச்சிருக்காங்க. அந்த சாட்டையால அடி வந்து கொடுக்கறது, அத ஒரு கொத்தடிமைகள் மாதிரி நடத்துற ஒரு முறைமை அந்த காலகட்டத்துல இருந்தது இல்லையா. அந்த கீழ்வெண்மணி படுகொலை எல்லாம் நடக்கும் பொழுது அந்த நிலசுரந்தர்கள் ஆளுமை, அதுலயும் வந்து நாயுடு சம்பந்தப்பட்ட, அதுலயும் திராவிட இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் சில இடங்கள்ல வந்து முரண்பட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான நிலைப்பாடுகளை கொண்டிருந்தாங்க. ஆனா பெரியார் வந்து நாயுடு ஜாதிக்கு ஆதரவாக அந்த இடத்துல சில விஷயங்கள் செஞ்சதால அந்த காலகட்டத்துல இந்த திராவிட கழக தொழிலாளர்கள் இயக்கம் வந்து பெரியாருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துட்டு இருந்தது. அதே மாதிரிதான் இந்த பஞ்சாலை நடக்கும் பொழுது இந்த தொழிலாளர்கள் தங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறதா அவங்களுக்கு தொழிலாளர்களுக்குள்ள ஒரு கூடி அந்த ஒரு கொடுமைக்கு எதிராக ஒரு போராட்டம் முற்படும் பொழுது முதலாளிகளே என்ன பண்றாங்க, பஞ்சாலை பாதுகாவலர் சங்கம் ஒரு சங்கத்தை வந்து உருவாக்குறாங்க. அந்த ரங்கவிலாஸ் மில் பஞ்சாலை அவங்களே ஒரு இது உருவாக்குறாங்க. அந்த உருவாக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ரவுடிகள் தங்களுக்கு ஆதரவான ஆளர்களா சங்கத்தின் பேரா அதை வந்து உள்ள இணைச்சு அதுல வச்சிருக்காங்க. அப்ப அந்த தொழிலாளர்கள் எந்த வகையிலாவது போராட்டத்தை வெளியேற்ற முற்பட்டாக்கா அவர்களை வந்து சாட்டையால அடிக்கிறது, அவர்களை ஏதோ ஒரு வகையில கட்டுப்படுத்தலாம் நடந்தது. அதுதான் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த தமிழ் மக்கள், அந்த தொழிலாளர்கள் எல்லாமே தமிழ் மக்கள்,
அந்த தொழிலாளர்கள் வந்து பெண்கள், தமிழ் பெண்கள் வந்து அந்த தொழிற்சாலைக்குள்ள வேலைக்கு போறாங்க. அவங்கள வந்து பாலியல் ரீதியாக பலாத்காரத்துக்கு உட்படுத்தலாம் நடக்க ஆரம்பிக்குது. அது ஒரு ரொம்ப ஒரு எல்லை மீறி போகவே அது ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பாக அந்த தொழிற்சாலையில இருக்கிற தொழிலாளர்களுக்குள்ள அது உருவாகுது. அப்ப அதுல வந்து ராஜின்ற ஒரு பெண் அவங்க வந்து துணிஞ்சு வந்து அந்த பெண்களுக்காக நீதி கேட்கிறாங்க. நீங்க எப்படி எங்க குல பெண்களை வந்து நாசம் பண்றீங்க, பாலியல் ரீதியாக இப்படி பலாத்காரத்துக்கு உட்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷத்தோட பொங்கி எழுந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த தெலுங்கு முதலாளிகளுக்கு என்னன்னா, ஒரு தமிழ் பெண் நமக்கு முன்பு வந்து இவ்வளவு ஆக்ரோஷமா நம்மை நோக்கி கேள்வி கேட்கிறாளேன்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவா வந்தது. அவங்களுக்கு ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அதுக்கான நேரம் காத்துட்டு இருக்கும் பொழுது அவங்க ராஜு ஒரு முறை அவங்க மாலை நேரத்துல போகும்பொழுது அவங்கள கை காலை கட்டி கடத்தி எடுத்துட்டு போய் பலாத்காரத்துக்கு உட்படுத்தி அவங்கள வந்து சாகடிச்சிடுறாங்க. அந்த தகவல் வந்து கேள்விப்பட்ட பிறகு ஒட்டுமொத்தமா அந்த தொழிற்சாலை சார்ந்த அனைவருமே கொதித்தெழுந்து, அதுல முக்கியமா 4 பேர் அவருடைய போட்டோ உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல அவங்களுடைய 4 தோழர்களுடைய புகைப்படங்களை வந்து பதிவு செய்யணும். ராமையன், ரங்கக்கண்ணன், வெங்கடாசலம், சின்னையன், இந்த 4 பேரும் அந்த குற்றத்துக்கு காரணமா இருக்கிறவங்கள தக்க சமயம் காத்திருந்து ராஜியை வந்து பலாத்காரம் பண்ணி படுகொலை செய்த அந்த நபர்களை வந்து கொன்னுடுறாங்க. கொன்னுட்ட பிறகு அந்த விவகாரம் கோயம்புத்தூர்ல நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருது. அத வந்து சென்னைக்கு வந்து மாத்துறாங்க. சென்னைக்கு மாத்தின இந்த விவகாரம், இந்த வழக்கு லண்டனுக்கு போகுது. 1946 வந்து இந்த விஷயம் நடக்குது. நான் சொல்றேன் உங்ககிட்ட, சரிங்களா? ஏன்னா அப்ப அந்த காலகட்டத்துல அந்த விஷயம் அங்க போகும் பொழுது அவங்க 4 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க. அந்த ராஜியை வந்து பலாத்காரத்துக்கு உட்படுத்திய அந்த தெலுங்கர்களுக்கு ஆதரவா இருந்த முதலாளிகளுக்கு ஆதரவா இருந்த அந்த ரவுடிகளுக்கு இவங்க கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு எதிராக தமிழ்நாட்டை சார்ந்த சட்ட வல்லுநர்கள்லாம் பெரிய லெவல்ல அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி 4 பேரையும் அதுக்கான தீவிரமா முயற்சி எடுக்கிறாங்க. அதுல வந்து அவங்க தோற்று போயிடுறாங்க. 4 பேருக்கும் தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. அப்போ உறுதி செய்யப்படும் பொழுது, அதாவது 5 ஜனவரி 1944 அந்த மேம்பாலம் வழிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கோயம்புத்தூர் அவினாஷ் பாலத்துல வந்து நடந்து முழக்கமிடுறாங்க. முதலாளிகளுக்கு அந்த சமயத்துல பாலங்கட்டுல ரோட்டுல, அதாவது இப்ப பாலமா மாத்திருக்காங்க. ஆனா அந்த ரோடு அந்த காலத்துல வந்து ரோடு பகுதியா இருந்தது. பாலம் கட்டுறது இந்த மேம்பாலம் வந்து ரோடுக்கு மேல பொறுத்தா மேம்பாலம் வார்த்தையை வந்து யூஸ் பண்றேன். அந்த காலத்துல வந்து பாலம் இல்ல, சாலைகள் இருந்து அந்த சாலை வழியா மேம்பாலம் வழியா இப்ப நம்ம சமகாலத்துல இப்ப ஒரு விவாதம் உருவாக்கும் பொழுது நம்ம அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த சாலை வழியாக போராட்டம் நடத்திட்டு போயிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இத ஒரு பக்கம் வச்சிருங்க. இப்போ இந்த ஜிவி நாயுடு வந்து சாலைன்ற பெயர் வந்து தேவையான்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக அறிக்கை வெளியிட்ட ஒரு அரசியல்வாதி பாத்தீங்கன்னா சீமானை சொல்லலாம். சீமான் வந்து என்ன சொல்றாருனாக்கா, நீங்க ஏன் ஜிவி நாயுடுடைய பேரை வந்து தேர்ந்தெடுத்தீங்க? தமிழ்நாட்டுல வந்து இப்ப தமிழ் சாதிகள்னாக்கா கவுண்டர்கள், தேவர்கள், இவர்கள்லாம் தமிழ் சாதிகள். அந்த நாயுடு அப்புறம் வேற சில பெயர்கள்லாம் தெலுங்கு சம்பந்தப்பட்ட சாதிகளுக்குன்னு ஒரு பெயர்கள்லாம் இருக்கும் இல்லையா? இல்ல, மற்றதை விடுங்க. இப்போ நான் வந்து மற்றதை விட்டுருங்க. அதாவது என்னன்னு கேட்டா, கோவை வந்து கொங்கு பகுதியில் இருக்குது. கொங்கு பெல்ட்டோட அதிக மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர்கள் தான். கவுண்டர்கள் வந்து தமிழ் சாதி. இதையும் கூட விட்டுருங்க. இதையும் தாண்டி அந்த இந்திய நாட்டுக்காக போராடின, சுதந்திரத்துக்காக போராடின தீரன் சின்னமலை அங்கதான் வந்து சென்னிமலை, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற சென்னிமலையில தான் வந்து அவர் வந்து இது பண்ணாரு.
அங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு நிலப்பகுதியை உட்பந்து அங்கே வந்து ஒரு இது அரசாண்டு கொண்டிருந்தார். அந்த பகுதியிலிருந்து அவர் வந்து ஆங்கிலேயனை 3 முறை எதிர்த்து போராடி தோற்கடித்த ஒரே விடுதலை போராட்ட வீரன் அவர் தான். ஏன்னா அவர் காலத்தில் இந்த மாதிரி 3 முறை வென்றுட்டான்னு சொல்லி அவருடைய பெயரையும் கூட அவர் எங்கேயுமே சொல்லக்கூடாது, எங்கேயுமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஆங்கிலேயம் வந்து எங்கேயுமே வராமல் இங்கே வந்து இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரியில் ஆங்கிலேயனுக்கு எதிராக போராடிய அத்தனை தலைவர்களுடைய பெயரும் இருக்கும், தீரன் சின்னமலை தவிர. எங்கேயுமே வரக்கூடாது, அவரை பற்றிய பாடல் எங்கேயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து அவரோட பெயரை சொன்னாலும் கூட நீங்கள் வந்து சிறைப்படுவீங்க அந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட நபர் அங்கே தான் பிறந்து வளர்ந்தார். அவருடைய பெயர் வைத்திருக்கலாம். அல்லது கோவை வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் என்ற அங்க வரலாறு சொல்லிடுறேன். ஏன் வந்து மற்றவர்களுடைய பெயரை வைக்கவில்லை அப்படிங்கறத கேட்கிறேன். ஜிடி நாயுடோட இவங்கள பெரிய ஆளுகள் பெயர் தான் சொல்றேன். ஜிடி நாயுடோட பெரிய ஆளுகள் பெயர். அதுக்கு அடுத்தது வந்து கோவைக்கு இன்னைக்கு கோவையில தான் அந்த பாலம் கட்டியிருக்காங்க. கோவைக்கு மிக முக்கியமாக தண்ணீர் குடிநீர் கிடையாதுங்க. அங்கே அந்த குடிநீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 கிலோமீட்டர் தாண்டி சிறுவாணியிலிருந்து கோவைக்கு கொண்டு வந்தவர் வந்து ஆர் சம்பந்தம் முதலியார்னு பேருங்க. அவர் பேர்லேயே வந்து அந்த ஏரியா பேர் ஒரு ஏரியாவே இருக்கு, ஆர்எஸ் புரம்னு இருக்குது. அதுபோல சுப்பிரமணிய முதலியார் அப்படின்னு சொல்லி அங்க ஒருத்தர் மிக முக்கியமான நபராக ஒரு பெரிய புராணத்திற்கு உரை எழுதினவர். அப்புறம் வஉசியோட சிறை பகுதி, கடைசி கட்ட சிறை பகுதி எல்லாம் வந்து அங்க கோவை சிறையில தான் இருந்திருக்கு. கோவை சிறையில தான் அந்த செக்கு இழுத்தாரு அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ இது போல மிகப்பெரிய ஆளுமைகள், கோவையை சொன்னா மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கும் பொழுது இந்த ஜிடி நாயுடு அந்த பெயரை வைத்ததே வந்து ஒரு தவறுன்னு தான் பலரும் சொல்றாங்க. அது அந்த நாயுடுங்கிற பேரும் வந்து ஒரு சாதி இதை சேர்ந்ததா, அதையும் கூட விட்டு கொடுக்காம அதை வந்து ஏற்றுக்கொண்டு தீகா முதல் கொண்டு எல்லாமே ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறது தான். இதுல நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது பெரியாருக்கு உற்ற நண்பர் ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி முதல்வரே சொல்றாரு, எதுக்காக இந்த பெயரை வச்சாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், பெரியார்கிட்ட ஆட்டை போட்டோன்னு சொன்னேன். அந்த கதையை நீங்க வந்து கேட்டுங்க, அந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு பெரியார் திடல் எல்லாத்துக்கும் தெரியும். சென்னையில இருக்கக்கூடிய பெரியார் திடல் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு கூட தெரியும். அந்த நிலம் யாரோடது சொல்லுங்க, அந்த நிலம் எங்கிருந்து வாங்கப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் இல்ல நான் சொல்றேன். அந்த அதாவது சென்னையில வந்து அந்த காலத்துல ஆங்கிலேய காலத்துல டிராம் வண்டி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த டிராம் வண்டியோட 2 இடம் வந்து அது நிறுத்துறதுக்கான ஷெட்டுகள் 2 பக்கம் இருந்தது சென்னையில. ஒன்று வந்து அந்த பெரியார் இருக்கக்கூடிய அந்த பகுதி ஒன்று, இன்னொன்று குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து பாலாஜி மெடிக்கல் காலேஜ் இருக்குது அந்த இடத்துல. அந்த 2 இடத்துல தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம இதை பற்றி பேசுவோமே, அதாவது விடுதலை ஆன உடனே அந்த வெள்ளைக்காரன் என்ன பண்றான்னா, ஆங்கிலேய முதலாளிகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அப்படியே பொருள்கள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போறாங்க, நிலம் புலம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போறாங்க. அந்த சமயத்துல ஜிடி நாயுடுக்கு ரொம்ப வேண்டியவராக இருந்த அந்த நிலத்தை வைத்திருந்தார் பாருங்க, அந்த பெரியார் திடல் இருக்கிற இடத்த வந்து அந்த ஷெட்டை வைத்திருந்தவர் வந்து ஜிடி நாயுடு நண்பர். அந்த நண்பருக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு போறாரு, இந்தாங்க இந்த பகுதியெல்லாம் என்னோட பகுதியை நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. அதற்கு பின்னர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் கழித்து பெரியார் நண்பர் தான், பெரியாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்த ஜிடி நாயுடு பேர்ல இருந்த அந்த பெயரை வந்து அந்த நிலத்தை வந்து நான் உனக்கு விற்கிறேன்னு சொல்லி அதுக்கு காசுக்கு வித்தார். கிட்டத்தட்ட அந்த டாக்குமெண்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், காசுக்கு கொடுத்தாரு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சமா என்னவோ வாங்கினார்னு சொல்றாங்க. அந்த பொருளோட மதிப்பு மட்டும் எனக்கு தெரியல, அது வந்து டாக்குமெண்ட்ல இருக்கும், அதை எடுத்து பார்க்கலாம். பெரியார்கிட்ட சரி ஆமா எனக்கு ஒரு லேண்டு வேணும், நான் வந்து பெரியார் இது திடல் அந்த இடத்துக்கு ஒரு இது வேணும், தீக்காக்கு ஒரு லேண்டு வேணும்னு சொல்லி அந்த லேண்டை வாங்குறாங்க. லேண்டை வாங்கி கொஞ்ச நாள் கழிச்சு அதனுடைய முன்பகுதி, இன்னைக்கு வந்து அந்த பெரியார் திடலோட முன்பகுதி பார்த்தீங்கன்னா தினத்தந்தி ஆஃபீஸ் இருக்கும். தினத்தந்தி ஆஃபீஸில் வந்து அந்த சீபா ஆதித்தனார் அவர்கள் வந்து ஒரு கல்லூரி கட்டுறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது அப்போ வந்து பெரியார்கிட்ட போய் கேட்குறாரு, உங்ககிட்ட அந்த நிலம் இருக்குல்ல, எனக்கு முன்பகுதியில் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. பெரியாரும் அந்த சமயத்தில்
கல்விக்காகவோ அல்லது இதுக்காகவோ தர்மமெல்லாம் கொடுக்கல. அவர் என்ன பண்ணாருன்னா ஜிடி நாயுடுக்கு எவ்வளவு வாங்கினாரோ அந்த காசை அதுக்கு மேல இன்னொரு 1 லட்சம் போட்டு இங்க எனக்கு கொடுங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லி அந்த சிபி ஆதித்தனார் அதுக்கு பணம் கொடுத்து வாங்கினதா. இந்த மாதிரி பெரியார் திடல் இருந்த நிலம் ஆங்கிலேய காலத்துல இருந்து ஃப்ரீயா வாங்கினதை ஜிடி நாயுடு காசை கொடுத்தா வித்தார். இந்த ஆட்டையை போட்டாரு அப்படின்னு அதைத்தான் சொன்னேன். இந்த இது எல்லா பக்கமும் ரெஃபரன்ஸ் இருக்குது, நீங்க போய் பாத்துக்கலாம். இன்னைக்கு ஹிஸ்டரி நமக்கு தெரியும். ஆனா அந்த நீங்க சொன்னதுல சிறு திருத்தம் என்னன்னா, அந்த நிலங்கள் ஆதி திராவிடர்களுக்கு பஞ்சம் நிலம் சார்ந்த நிலமாக ஒதுக்கப்பட்டதை திரும்ப விற்பனைக்கு அது அதுல மகுவி நடந்து அதை மாத்தினாங்க. அக்னி, இப்ப நான் இப்ப இந்த சப்ஜெக்ட்ல திரும்ப நம்ம உள்ள வருவோம். சீமானுடைய அறிக்கையில நீங்க சொன்ன அத்தனை பேரும் வருது. நான் இங்க சுட்டி காட்டலான்னு நினைக்கிறேன். தீரன் சின்னமலை, கொடிக்காத்த குமரன், வஉசி சிதம்பரனார், மொழிப்போர் வீரர் பல்லடம் பொன்னுசாமி, மாமன்னர் காளிரங்கன், பொன்னார் சங்கர், இவங்க பேர்ல யாராவது ஒண்ண வச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா தீரன் சின்னமலை இன்று ஒரு சாதி அடையாளமாக மாற்றப்பட்டிருக்காரு. அதே மாதிரி தேவருடைய இது முத்துராமலிங்கம் அவருடைய இது ஒரு சாதிக்கான ஒரு அடையாளமா மாற்றப்பட்டிருக்காங்க. இந்த சாதி நீங்க இது சாதிக்கான அடையாளம் கிடையாதுங்க. வேற யாரும் அவர்களை நாம இல்லைன்னு சொல்றோம், ஆனா மாத்திட்டாங்க. அதுல இல்ல மாத்திட்டாங்கன்னா ஏன் மாத்தினாங்க? எந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் யாரும் அவங்களை கண்டுக்கல. ஒரு நிமிஷம் மற்ற மக்கள் யாருமே அவங்களை கண்டுக்கல. அவங்க சாதியை சேர்ந்து அவங்க உறவினர்கள் அவர்களை கொண்டாடுறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? இது வேற ஒரு வகையான விவாதம். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த தீரன் சின்னமலையை இன்று தங்களுடைய சாதி அடையாளமாக மாற்றி வைத்து நீங்க சாதிங்கிற அதுல கொண்டாடுறீங்க. தீரன் சின்னமலை செய்த அந்த வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடின அந்த போராட்டத்தை பாருங்க, அதே பாருங்க, அதுக்குரிய அங்கீகாரம் கொடுங்க. தங்களுடைய அரசியல் தேவைக்காக தங்களுடைய சாதிக்கு இன்னைக்கு அவங்க சொந்தக்காரங்க பண்றதை நீங்க சொல்லாதீங்க. தீரன் சின்னமலை வெள்ளையனை எதிர்த்து போராடினாரா இல்லையா? அதுக்காக போராடினதுக்காக தான் இந்த இது சொல்றோம். கருத்து இல்ல, வெள்ளையர்களுக்கு எதிராக அப்ப அந்த இதை விட்டுருங்க. இப்ப அதை அவருடைய பெயரை வைக்க சொல்லுங்க. அவருடைய பெயரை ஏன் வைக்கல? அது போல வஉ சிதம்பரம் அவருடைய பெயரை ஏன் வைக்கல? இதெல்லாம் இல்ல இங்கங்க. இல்ல இப்ப நான் சொல்றேனுங்க. இப்ப வஉ சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு தான் அவரு கையெழுத்து போடுறாரு. அந்த இதுல பிள்ளைய தூக்கிடுறாங்க. ஜிடி நாயுடு பேரை வைக்கணுங்கிறாங்க தமிழகத்தை. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப சென்னையில நந்தனம் சாலைக்கு முதலில் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் சாலை அப்படின்னு பெயர் வச்சாங்களா இல்லையா? வச்சத பின்னாடி அந்த தேவரை எடுத்துட்டாங்க, தெய்வ திருமகன் எடுத்துட்டாங்க. முத்துராமலிங்கனார்னு மாத்துறது எந்த கட்சி மாத்துச்சு சொல்லுங்க? திராவிட கட்சி தான். வேற எந்த கட்சி மாத்துவான்? திராவிட கட்சி தான் மாத்தும். திமுக இப்ப இல்ல. திராவிட கட்சிகள்னாக்கா அதுக்குள்ள திமுகவும் இருக்கு, அதிமுகவும் இருக்கு. இப்ப அதிமுகவுக்கு சில ஆதரவு சாதிகள் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா தேவர் போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவா நிற்பாங்க. தேவர் சாதியை சார்ந்தவங்க திமுக ஆதரவா இருந்ததா ஹிஸ்டரியே கிடையாது. உங்களுக்கு அந்த சாதி ஓட்டு அரசியல் தெரியும் நினைக்கிறேன். இப்ப திமுக சாதி இல்ல அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். சாதி அரசியலுக்குள்ள போனா அது மிகப்பெரிய ஒரு இதா மாறும். இல்ல நம்ம அதுக்குள்ள இப்ப போக வேண்டாம். நம்ம முக்கியமான இப்ப பேச வந்தது இந்த சாதி பெயரை வைத்து ஒரு முதல்வர் பல அவருக்கே தெரிஞ்சு பல இது சாதியெல்லாம் எடுத்து சாதி பெயரெல்லாம் எடுத்தவர் இன்னைக்கு எப்படி சாதி பெயரை வைத்துள்ள ஒரு ஜிடி நாயுடு பெயரை இப்ப வைக்கலாம் அப்படிங்கறத நம்மளுக்குள்ள ஒரு விவாதம். இந்த விவாதத்துக்குரிய நீங்க கடைசியா என்ன சொல்றீங்க சொல்லுங்க. நான் வெளிப்படையா ஒரு விவாதத்துக்கு வரலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா கருணாநிதியை குறித்து பேசும் பொழுது தமிழ் தேசியவாதிகள் எப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்கன்னாக்கா, தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கிருந்து அரசியலுக்கு தமிழ்நாட்டுல இப்ப பெரும் நிலப்பரப்பை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியலை தங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிட்டு இருந்து அந்த தெலுங்கு சாதிகளுக்கு தெலுங்கர்களுக்கு ஆதரவான அரசியல் நிலைப்பாடுகளை செஞ்சுட்டு வராங்க இவங்கன்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள் சீமான் கிட்டத்தட்ட ஒரு
2010 இருந்து 2025 வரைக்கும் இப்படி ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வராங்க. இந்த காலகட்டத்துல இவ்வளவு காலகட்டத்திலயும் பெரியார் இயக்கங்கள் தமிழ் தேசியவாதிகள் பேசுவதெல்லாம் பொய்யான கருத்து, மோசடிகள், இவர்கள் வந்து இவர்கள் தான் சாதி வெறியர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க தமிழ் தேசியவாதிகள் தமிழ் குடிகள்ன்ற ஒரு சாதி அமைப்பை வந்து பேசியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ் சாதிகள் சொல்லிட்டு அவங்க ஒரு வரையறை வச்சு அவங்க ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் கடுமையாக சனாதனத்துக்கு எதிராக நாங்க போராடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்க இந்த பெரியார் இயக்கங்கள் கடுமையான விமர்சனங்களை உட்படுத்திட்டு இருந்தது. இன்னைக்கு நீ ஆதரிக்கிற கட்சி திமுக கட்சி ஒரு மேம்பாட்டுக்கு ஜிவி சாலையை வச்சிருக்கு அப்படின்னும் பொழுது, நாயுடு பேரை வச்சிருக்கு அப்படின்னும் பொழுது அதை விமர்சனத்துக்கு உட்படுத்தாம இருக்கிறது அது கள்ள மௌனம் சொல்லுவாங்க இல்லையா. இப்ப குளத்துமணி 2ஆம் கட்ட நிலையில இருக்காரு இல்லையா, அந்த மனநிலை. அப்போ நீங்க இவ்வளவு காலமா சாதி உணர்வாளர்கள் தான் நீங்க இருந்தீங்களா? இன்னைக்கு வந்து சாதி மனநிலையில இருந்து கொண்டு திமுக அடிவரடியாக மாறி நிக்கிற நீங்க சாதி ஒழிப்பை வருங்காலத்தில் எப்படி நடத்த முடியும்? அதற்கான செயல் திட்டங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்களுடைய செயல் திட்டங்கள் இன்னும் எப்படி இருக்கும்? அப்ப அதெல்லாம் எதுவுமே அம்பலப்பட்டு விட்டார்கள். இந்த ஒரு நிகழ்ச்சியில மொத்த பெரியாருடைய வழி வந்தவர்கள் சொல்லக்கூடியவங்க அத்தனை பேரும் அம்பலப்படுத்தப்பட்டார்கள், அம்பலப்படுத்தி விட்டாங்க. இன்னி வந்து இவர்கள் வந்து இனி அடுத்த இதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கறதா இது அம்பலப்பட்டு விட்டாங்கிறது. இதோட நம்ம நிறுத்திக்குவோம். இந்த நிகழ்ச்சியில நான் இன்னொரு 2-3 விஷயம் நான் வந்து சொல்லணும். இப்ப ஜிவி அந்த சாதியை சார்ந்த அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் கோயம்புத்தூர்ல ஜிடி குரூப் தான் வந்து அந்த தொழில் நிறுவனங்களை 65க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களுக்கு யாருமே அவங்க சாதி பெயரை வந்து வைக்கல. அந்த ஜிடி நாயுடு சமூக அந்த குடும்பத்துக்கே அவங்க ஜாதி பெயர் தேவைப்படாத பொழுது இல்ல அவங்க அதெல்லாம் வந்து அந்த பெயர் வைத்தால் அடையாளம் தெரிஞ்சு விடுன்னு சொல்லிதான் தன்னால் போடாம இருந்தாங்க. இப்ப வந்து தைரியம் வந்துருச்சு. முதலாளித்துவ போக்கு அக்னி, பிசினஸுக்குள்ள சாதி எட்டு வரக்கூடாது முதலாளி போக்கு. ஆனா ஜிவி குறித்து நான் ஒரு விஷயம் நான் இங்க பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அவருக்கு திருமணம் ஆகிற அந்த நிகழ்வு காலை நேரத்துல அவர் திடீர்னு காணாம போயிடுறாரு. உணவர்கள்லாம் வந்து தேடுறாங்க, எங்க அவரு மணமகனை காணாமன்னு தேடும் பொழுது அவரு தனக்கு வந்து புரோகித திருமண முறையில எனக்கு நம்பிக்கை இல்லை, வரதட்சணை நான் வாங்க மாட்டேன், அப்படின்னா தான் நான் அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்வேன்னு சொல்லி அப்புறம் வந்து கட்டாயப்படுத்தி சரின்னு சொல்லிட்டு அந்த புரோகித முறை இல்லாம திருமணம் செஞ்சிருக்காரு. ஆனா அவருக்குள்ள சுயசாதி இருக்கா, அந்த உணர்வு இல்லையான்றது நம்ம அதுக்குள்ள போக வேணா, நமக்கு அதை பத்தி தெரியாது. என்னங்க பேரே ஜிடி நாயுடு வச்சிருக்காரு, இன்னி என்ன சுயசாதி இல்லைங்கிறீங்க? வேற நீங்க பெயரே வந்து ஜிடி நாயுடு தானுங்க. அவரு திருமண முறையில நடந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன். ஒரு விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஜிவிக்கும் பெரியாருக்கும் ஒரு நெருக்கமான ஒரு நட்பு நீண்ட காலமா பயணிச்சுட்டு இருந்தது. ஒரு முறை கோயம்புத்தூர் போகும் பொழுது கோயம்புத்தூர்ல இருந்து திரும்ப சென்னைக்கு பயணிக்க அவருக்கு வந்து பெரியாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஜிவி வந்து கூட வந்தவங்களுக்கும் அவருக்கும் சேர்த்து டிக்கெட் போடுறாரு. அப்ப போட்ட உடனே அவரு திரும்ப போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் ஏறிடுறாரு. ஜிவி ஏறிட்ட பிறகு இவரு பெரியார் என்ன பண்றாருன்னா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை திரும்ப போய் அங்கேயே கொடுத்துட்டு 3ஆம் கிளாஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு மிச்ச காசை வாங்கிட்டு வாடான்னு சொல்றாரு. அப்படி மிச்ச காசு வாங்கிட்டு வந்து எடுத்து தன்னுடைய இதுல வந்து சேர்த்துக்கிறாரு. அப்படியெல்லாம் பணம் சேர்த்த பெரியாருடைய இன்றைய சொத்து மதிப்பு வந்து பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து வச்சிட்டு இருக்காரு. அப்ப இந்த சொத்துக்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை தீக கழகத்துக்குள்ள இருக்கு. அது எங்க செலவு பண்ணுது, எப்படி செலவு பண்ணுது, வரவு செலவு என்ன, கொள்கைக்காக செலவு பண்ணுதான்னு எந்த இதுவுமே கிடையாது, எதுவுமே தெரியாது. ஆனா பெரியார் தன் வாழ்நாள் முழுதும் ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் நாங்க பதிவு சேர்த்து சிறப்பா இருக்கும். டாக்டர் ராமதாஸ் 6 மார்ச் 2020 தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல ஒரு பதிவு போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, கோவை ஜிடி நாயுடு முத்துக்கு சொந்தமான பிரசிடென்ட் ஹாலில் பெரியாரை பேச வைக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யறாரு. அப்ப ஏற்பாடு செய்யும் போது பெரியார் பேசிட்டே இருக்கும் பொழுது ஜிவி நாயுடுக்கு வந்து எப்போதுமே ஒரு பழக்கம், யாரு பேசினாலும் குறுக்க பூந்து மைக்க புடிங்கி பேசுறது அந்த வேலைலாம் அவர் செஞ்சுட்டு இருப்பாரு. அப்படி வந்து அந்த மைக்க புடிங்கி அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பெரியார் வந்து ரொம்ப சிக்கனமா இருப்பாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அவருடைய பாக்கெட்ல அப்படி என்னத்தான் வச்சிருப்பாருன்னு பார்த்தா ஒத்த காசு கூட இல்லாம என்ன எழுதணும்ன்ற துண்டுச்சிட்டு தான் ஒரு பாக்கெட்ல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மைக்க புடிங்கி பேசியிருக்காரு. அப்ப திரும்பவும் பெரியார் மைக்க வாங்கி
இந்த மாதிரி ஆளுங்களை பக்கத்துல வச்சுன்னுக்கிறதால தான் என்னுடைய பாக்கெட்ல நான் காசை வைக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து பாமக கட்சியை சார்ந்த டாக்டர் ராமதாஸ் வந்து பதிவு செஞ்சிருக்காரு இந்த பதிவு. இது ஒண்ணு. ஆனா ஜிவி மிகையாக நம்ம எந்த விஷயத்தையும் பார்க்க தேவையில்லை. ஒருத்தவங்க வாழ்ந்து இறந்த ஒரு விஷயம், அவர் 80 வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஒரு விஷயம் நடந்திருக்கு அக்னி. நீங்க சொல்றீங்க அவரு நிறைய விஷயம் அவர் உருவாக்கிய தொழில் சார்ந்த கருவிகள் இருக்கு இல்லையா, அது நிறைய ஏன் அவரால் அது வந்து பதிவு பண்ண முடியலன்றத வந்து இதுக்கு தனக்கான உரிமையாக ஏன் அதை மாற்ற முடியலன்றது வந்து அது ஏற்கனவே ஐரோப்பாவில் வேற சில இடங்கள்ல வந்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா முதலாம் உலக போர் தொடங்கிய காலகட்டத்துல அவரு பருத்தி ஆலை வந்து திருப்பூர்ல உருவாக்குறாரு. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஏழ்மையாக இருந்து ஹோட்டல்ல சர்வர் வேலை செஞ்ச அவரு அந்த திருப்பூர் இதுல வந்து அந்த கதர் சம்பந்தப்பட்ட இதுல வந்து ரொம்ப அதிகமாக பொருளாதாரம் வர அவரு ஐரோப்பிய நாடை நோக்கி பயணிக்கணும் அப்படின்ற பல நாடுகளுக்கு எல்லாம் பயணம் செய்யணும்னு ஆசை வருது. அப்படி பயணம் பண்ண பொழுது 2ஆம் உலக போர் நடக்குது. 2ஆம் உலக போர் நடக்கும் பொழுது ஐரோப்பாவில இருந்து பாத்தீங்கன்னா இந்த ராணுவ வீரர்களுக்கெல்லாம் வந்து ஷேவ் பண்ற பிளேடு வந்து ஒரே ஒரு பக்கம் தான் ஷேவ் பண்ணிட்டு தூக்கி போட முடியும். அந்த மாதிரி சிஸ்டம் தான் அந்த காலகட்டத்துல இருந்தது. அப்ப இவரு ஜிவி என்ன பண்றாருனாக்கா அந்த பிளேடு வந்து வேற ஒரு சிஸ்டம், 2 பக்கமும் அந்த இது பண்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்ட பிறகு அது என்னன்னா ஐரோப்பிய பொருட்காட்சி சாலை. இது கண்டுபிடிச்சாருன்னு சொல்லாதீங்க, ஏற்கனவே இருந்ததுதான். அதை வந்து இம்ப்ரூவ் பண்றாரு, அந்த சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்றாரு. அப்ப அது வந்து ஜெர்மன்ல பொருட்காட்சி சாலையில வைக்கப்படுது. அதை வச்ச பிறகு அதை பார்த்துட்டு அதுக்கு மிக சிறந்த பரிசு 3வது பரிசு அவருக்கு கிடைச்சிருக்கு. அதே சமயம் ஜெர்மன்ல இருக்கும்பொழுது ஜிவி வந்து ஹிட்லரை சந்திச்சிருக்காரு. ஜிவி உடைய ஹிஸ்டரிய வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரு எப்பொழுதும் பெருமுதலாளிகளுக்கு உணர்வாளரா இருப்பாரு, பெருமுதலாளிக்கு ஆதரவாக இருந்து செயல்பட்டு இருக்காரு. மக்களுக்கான அரசியல் செய்ய முற்பட்ட ஒரு விஷயம், நீங்க அந்த பேருந்து வந்து அந்த அரசுக்கே ஒப்படைச்சார் இல்லையா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா வரி ஏய்ப்பு அதிகமா செஞ்சிருக்காரு. வரி ஏய்ப்பு செய்த பிறகு அந்த வரியை வந்து நீங்க கட்டணும்னு சொல்லி ரொம்ப ஒரு நெருக்கடி வந்து தமிழக அரசு கொடுக்கும் பொழுது எனக்கு இது தேவையில்லை, நீங்களே வச்சுங்கடான்னு சொல்லிட்டு அந்த பேருந்து வந்து ஒப்படைக்கிறாரு. அதாவது அந்த பேருந்து வரும்போது 1920 காலகட்டங்கள்ல அந்த மக்கள் சென்னை பகுதியில வந்து மக்கள் மாட்டு வண்டியில தான் போயிட்டு வந்திருக்காங்க. அப்ப தென்னிந்தியாவிலே முதல் முறையாக கிடைச்ச சில கருவிகளை வைத்துக்கொண்டு அவரே வந்து பழனி டு பொள்ளாச்சி அவரே கார் டிரைவரா இருந்திருக்காரு. பேருந்து தென்னிந்தியாவிலே அவரு தான் வந்து ஓட்டார். அது ஒரு அவர் வந்து முதலாக பழனி இல்ல நீங்க சொல்றது கொஞ்சம் திருத்திக்கணும். ஆனமலை டு பொள்ளாச்சி அந்த பஸ் ஓடுனது, அந்த பஸ்ஸோட ஓனர், அந்த பஸ் இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருங்க, அந்த வரலாறுல எனக்கு கிளியரா தெரியும். ஆனமலை டு பொள்ளாச்சி அந்த பஸ் ஓனர் வந்து எண்ணம்னு சொல்லக்கூடிய மகாலிங்க கவுண்டர், அவங்க அப்பாவோட தான் அந்த பஸ். அதையும் கொஞ்சம் திருத்திக்கங்க, அவங்க அப்பா தான் முதல்ல கொண்டு வந்தாரு. ஹிஸ்டரியில இருந்து எடுத்த தரவுகள் இருந்து நான் பேசுறேன். ஆனா நீங்க அது சரியான தகவலா நீங்க இருந்தா நீங்க தாராளமா பதிவு செய்யுங்க. எனக்கு ஹிஸ்டரியில இருந்து நம்ம எடுத்த தகவல் வந்து அதுல போட்டிருக்க தகவல் வந்து பழனி டு பொள்ளாச்சி அந்த வேற ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த பேருந்தை ஒரு விலைக்கு வாங்குறாரு. ஆனா அது உருவாக்குறாருன்ற மாதிரி தான் போட்டிருந்தது. இது தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல வந்து ஜிடி நாயுடு அருங்காட்சியம் சொல்லிட்டு அவருடைய தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்க அந்த பஸ் இளைஞன்ற இளைஞர்கள் அத இன்னும் என்னன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு வந்து ஜிவினா யாருன்னே தெரியாது. அப்ப இப்படி ஒரு மேம்பாடு சாலை உருவாக்கிய பிறகு இப்ப இளைஞர்களுக்கு வந்து யார் அவருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்திருக்கு இல்லையா. அப்ப அவங்க தேடும் பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்னன்னா ஜிவி நாயுடுன்ற வந்து ஏற்கனவே அறியப்பட்ட பேரு, அதால் தான் நாங்க அதை வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2 நாளா சர்ச்சைகள் நடக்குது. இப்ப திமுக சார்பில இருந்து ஒரு அமைச்சர் வேலு என்ன சொல்றாருனாக்கா நாங்க வந்து மறுபரிசீலனை செய்கிறோம் அப்படின்ற இடத்துக்குள்ள இப்ப வந்திருக்காரு. அதாவது தங்களுடைய இந்த சாலைக்கு இந்த சாதி பெயரை வச்சதுக்கு இப்போ தங்களுக்கு நிறைய எதிர்ப்பு வருதுன்னும் போது நாங்க பரிசீலனை செய்கிறோம் அப்படின்றாரு. என்ன ஒரு விஷயம் இல்ல, அந்த ஏவாவேலும் வந்து ஒரு மாற்று மொழிக்காரர் தான், அவரும் தெலுங்கு தேர்ந்தவர் தான்.
அவரும் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கில் பணங்கள் புழங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல்வாதியாக தான் அவருடைய பயணம் இருந்திருக்கு இது வரைக்கும். சரி, இதான் இந்த ஜிடி நாயுடுங்கிற பெயரை வந்து இன்னைக்கு வந்து எப்படி ஒரு திராவிட கட்சியை சேர்ந்தவர்களும் திமுகவும் எப்படி ஏற்றுக்கொண்டது, அது இப்போ சர்ச்சைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்க அமலப்பட்டிருக்காங்க. அவங்க நல்லா அமலப்பட்டாங்க. இதுக்கு மேல வந்து நாங்க ஜாதி எதிர்ப்பாளர்கள் சொல்லிட்டு இனி ஒரு எந்த போராட்டமோ சாதி ஒழிப்பை குறித்து இவங்களால எதுவுமே பேச முடியாது. பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இப்பவும் விஷயம் நடந்து 3 நாள் ஆயிருக்கு. குளத்தூர் மணி வாய மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் உங்களுக்கு எதுக்கு பெரியார் இயக்கம்? நீங்க தாராளமாக போய் திமுக போய் சேர்ந்துக்கலாம். எங்களை மாதிரி பெரியாருன்றத வந்து பெரியாரு விமர்சனத்தோட அணுகிற எனக்கு சங்கி பட்டெல்லாம் கட்டிட்டு இருக்கிறேன். நீங்க உங்களுக்கு இப்ப என்ன பட்டத்தை நாங்க கொடுக்கலாம்? நான் இப்பவும் சாதி ஒழிப்புக்கு எதிராக தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க சாதிக்கு ஆதரவா நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க தான் அம்பலப்பட்டிருக்கீங்க மக்கள் கிட்ட. இனியும் தொடர்ந்து நம்ம அம்பலப்படுத்துவோம். இந்த செய்திகள் வெளியே கொண்டாந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த செய்தியை வந்து ஒரு விவாதமாக எடுத்துக்கொண்டு நம்ம பயணித்தோம். இதில் இருக்கிற உண்மை தன்மை என்னங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் சார்பாக நான் பேசினேன். நீங்களும் வந்து பெரியார் இயக்கத்தின் சார்பாக நீங்கள் பேசி அதை பெரியாரோட வழி வந்தவர்கள் அப்படிங்கிறத ஒரு நிரூபிச்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அக்னி.